வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆரோக்கியமான புரதம் நிறைந்த முறுமுறு கொண்டைக்கடலை கட்லெட். இதுல புரதச்சத்து அதிகமா இருக்கறதால வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. வீட்ல இருக்கிற சாதாரண பொருட்கள வச்சே இத சுலபமா செஞ்சிடலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்திரலாம். வேக வச்ச கொண்டைக்கடலை, வேக வச்ச உருளைக்கிழங்கு, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அரிசி மாவு, காம்ப்ளான் மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், உப்பு மற்றும் சுடுவதற்கு தேவையான எண்ணெய். முதல்ல வேக வச்ச கொண்டக்கடலைய ஒரு பாத்திரத்துல எடுத்து ரொம்ப மையா இல்லாம கொஞ்சம் பருப்பருப்பா இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. கொண்டக்கடலை உடலுக்கு நல்ல வலிமையை தரும். இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் பைண்டிங்கையும் கொடுக்கும். வெங்காயம், மிளகாய், இஞ்சி. அடுத்தது பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சிய சேர்த்து கிளறிக்கோங்க. இஞ்சி செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் சுவையை இன்னும் தூக்கலா காட்டும். மசாலா சேர்த்தல். இப்போ மசாலாக்களை சேர்க்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கூடவே மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் சேர்க்கிறோம். மிளகுத்தூள் தொண்டைக்கு நல்லது. சளி போன்ற பிரச்சனைகளை தள்ளி வைக்கும். சீரகத்தூள் உணவின் சுவையை கூட்டுறதோட வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம நல்லா செரிமானமாகவும் உதவும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு சேர்த்தல். கடைசியா கட்லெட் நல்லா முறுமுறுப்பா வரதுக்கு அரிசி மாவையும் காம்ப்ளான் மாவையும் சேர்த்து ஒன்னு சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து உங்களுக்கு பிடிச்ச கட்லெட் ஷேப்ல தட்டி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல அடுப்புல வச்சு சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தயார் பண்ணி வச்சிருக்க மொறுமொறு புரதம் நிறைந்த கொக்குண்டை கடலை கட்லெட்ட அதுல அடுக்கிடுங்க. மிதமான தீயில வச்சு பொறுமையா ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்தா சுவையான கட்லெட் தயார். நீங்களும் இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.